கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு எத்தனையோ நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அத்துணை நிஅமத்துக்களிலும் சிறந்த ஒரு நிஅமத் இஸ்லாம், கலிமா தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்ததன் பின்னால் அடுத்த கட்டமாக நமக்கு ஒரு மிக மேலான ஒரு வணக்கத்தை, இபாதத்தை தந்திருக்கின்றான். அதுதான் 5 நேர தொழுகையை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இந்த தொழுகை இருக்கிறதே, 5 நேர தொழுகை, இது மனிதனுக்கு இன்றி அமையாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் யார் இந்த தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் வெற்றி பெற்றார், நாளை மறுமையிலும் நிரந்தரமான இன்பத்தை அனுபவிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களில் ஒன்றுதான் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை அதன் உரிய நேரத்தில் நிறைவேற்றுவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அறிவிப்பில் வருகின்றது, ஒரு மனிதர் நடந்து சென்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மா யகூலு ரப்புக்கும் வ தபாரக வ தஆலா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு என்ன சொல்கின்றான் என்பதை உங்களுக்கு தெரியுமா என்று சஹாபாக்களிடம் கேட்ட பொழுது சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், அல்லாஹும் வ ரசூலுஹு அலம், அவனுடைய தூதரும் அல்லாஹ்வும் தான் அவைகளை அறிவார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வ இஸ்ஸதி வ ஜலாலி, என்னுடைய கண்ணியம் கம்பீரத்தின் மீது சத்தியமாக, லா யுஸல்லிஹா லி வக்திஹா இல்லா அத்கல்துஹுல் ஜன்னah, இந்த மனிதர் இந்த தொழுகையை உரிய நேரத்தில், அதானுடைய நேரத்தில், அவ்வல் வக்தில் யார் தொழுகிறார்களோ அவர்களை நிச்சயமாக நான் சுவர்க்கத்தில் நுழைவிப்பேன். தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களை நான் சுவர்க்கத்தில் நுழைவிப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யார் இதை கூறுகிறார்? அல்லாஹு தஆலா கூறுகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், வமன் ஸல்லாஹா லி கைரி வக்திஹா, இந்த மனிதர் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றவில்லையோ, பொடுபோக்கின் காரணமாக நேரத்தை விடுகிறார், தொழுகிறார் இல்லை, தொழ முடியும் என்பதாக அவர் நினைத்துவிட்டு நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் விரும்பினால் அவர் மீது இரக்கம் காட்டுவான், இல்லை என்றால் அவனை கடுமையாக தண்டிப்பான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, தொழுகையுடைய விடயத்தில் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒரு நேர தொழுகை தவறி விடுவது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாரமாக நமக்கு விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொன்னார்கள். 5 நேர தொழுகையை விடுவது எப்படிப்பட்ட நஷ்டம் என்பதாக விளங்கப்படுத்தவில்லை. ஒரே ஒரு அசருடைய தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபாதத்துஹு ஸலாத் ஃபகஅன்னமா உத்திர அஹ்லுஹு வ மாலுஹு, அசருடைய தொழுகை எவருக்கு தப்பி விடுகிறதோ, அல்லது ஒரு நேர தொழுகை, இந்த 5 நேர தொழுகையில் ஒன்று தப்பி விடுகிறதோ, அவருடைய குடும்பம், அவருடைய சொத்து செல்வங்கள், இவைகள் அனைத்தும் இல்லாமலாகி நடு தெருவுக்கு வந்தால் இவருக்கு எப்படி கவலை வருமோ அதை விட இவருக்கு கவலை வர வேண்டும். கண்ணியமானவர்களே, தொழுகையை நாம் எப்படி தொழுகின்றோம்? தொழுகையை எந்த நேரத்தில் தொழுகின்றோம்? உரிய நேரத்தில் நிறைவேற்றுகின்றோமா? இல்லை. நாம் பிரயாணிகளாக இருக்கின்றோம். இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் பிரயாணிகளுக்கு தொழுகையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதாக கற்றுத்தந்திருக்கிறது. ஒரு ஊரில் வசிக்கக்கூடியவர்கள் அவர் எப்படி தொழ வேண்டும், ஒரு நோயாளி எப்படி நிறைவேற்ற வேண்டும், பெண்கள் எப்படி தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதெல்லாம் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரமதானுடைய மாதத்தில் விரைந்து மஸ்ஜிதுக்கு வந்தோம், தொழுகை இமாம் ஜமாத்துடன் நிறைவேற்றினோம், தராவீஹ் தொழுகைகள், கியாமுல் லைலை நிறைவேற்றினோம். ஆனால் இங்கு என்று சென்று விட்டோம்? எங்கே போய்விட்டோம்? நாம் மறைந்து விட்டோம், மஸ்ஜிதை விட்டும் நாம் தூரமாகி விட்டோம். தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களில் அதிகமானவர்கள் தொழுகையை விட்டும் தூரமானவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத்,
என்னுடைய கண் குளிர்ச்சி, எனக்கு இன்பம் தொழுகையில் இருக்கின்றது. நம்முடைய இன்பம் எதில் இருக்கிறது? நாம் பாவிக்கக்கூடிய மொபைல் போனில் இருக்கிறது. நாம் பாவிக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் யூடியூப்ல நமக்கு இன்பம் இருக்கின்றது. ஆனால் இந்த 5 நேர தொழுகையை நிறைவேற்றுவதில் நமக்கு இன்பம் இல்லை. நாம் பாவிக்கக்கூடிய இந்த FB-யில் நமக்கு இன்பம் இருக்கின்றது. அதை பல மணித்தியாலங்கள் நாம் பார்க்கின்றோம், அதில் ஈடுபடுகின்றோம். 5 நேர தொழுகைக்கு நாம் நேரம் கொடுக்கின்றோமா? அதானுடைய சத்தம் கேட்டுவிட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய மொபைல் போனிலும் அசான் இருக்கிறது. அந்த அசானை கேட்டு தொழுகையை நிறைவேற்றியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தொழுகையை விட்டவர்கள் யாரும் வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. உலகத்திலும் நஷ்டத்தை அடைந்தார்கள், ஆகிரத்திலும் நஷ்டத்தை அடைவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், சூரா முத்தஸ்ஸிர், அந்த சூராவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன், ஃபீ ஜன்னாத்தின் யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர். இந்த ஸகருடைய நரகத்துக்கு உங்களை கொண்டு வந்து சென்றது எது? ஏன் நீங்கள் நுழைந்தீர்கள்? மிகவும் மோசமான ஒரு நரகம் தான் இந்த ஸகருடைய நரகம். அதனுடைய பெயர் தான் ஸகர் என்பதாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீங்கள் இதற்குள் நுழைந்ததற்கு காரணம் என்ன? அவர்கள் சொல்வார்கள், காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றவில்லை, தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றவில்லை, இந்த தொழுகையை நாம் விட்டுவிட்டோம், தொழுகையை புறக்கணித்தோம், தொழுகைக்காக வேண்டி நாம் வரவில்லை, நாம் இமாம் ஜமாஅத்தாக அதனுடைய சிறப்புகளை விளங்கவில்லை. துனியாவுடைய பணத்தினுடைய சிறப்பு, பொருளுடைய சிறப்பு, நம்முடைய சம்பாத்தியத்தினுடைய சிறப்பு, இவைகள் அனைத்தும் நமக்கு விளங்கியது. அல்லாஹ்வை சிரம் பணிய சுஜூது செய்வதற்கு நமக்கு அதனுடைய பெருமதி விளங்கவில்லை. இதனால் நாம் இந்த நரகத்தில் வந்து சேர்ந்தோம் என்பதாக சொல்லுவார்கள். பிறகு சொல்லுவார்கள், ஏழை எளியோர்களை கவனிக்கவில்லை. அரட்டை அடிக்கக்கூடியவர்களுடன், உலகத்தில் உலக இன்பங்களில் மூழ்கக்கூடியவர்களுடன் நாம் சேர்ந்து அவர்களுடன் மூழ்கினோம் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக இருக்கின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிக்கும் அனுமதி கொடுத்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் சில விடயங்களை கேட்ட சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் தொழுகையுடைய விடயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட சஹாபி என்பது நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட சஹாபி என்பது நமக்கு தெரியும். கண் தெரியாத வயது முதிர்ந்த சஹாபியாக இருந்தார்கள். அவர்கள் நபி அவர்களிடம் வந்து 6 தங்கடங்களை முன்வைத்தார்கள். 6 தங்கடங்களையும் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். ஆனால் தொழுகையை வீட்டில் நிறைவேற்றுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஜா உம்மி மக்தூம் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மி மக்தூம் வருகின்றார், வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி ரஜுலுன் தரீருல் பஸர், நான் பார்வையற்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேன். முதலாவது ஒரு கேள்வியை முன்வைத்தார். இரண்டாவது சொன்னார், வஷாசிஉத்தார், என்னுடைய வீடு மிக தூரமாக இருக்கின்றது. வலைஸலி காயிதுன் யுலாயிமுனி இலல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்கு என்னை கூட்டி வருவதற்கு, தொழுகைக்காக வேண்டி அழைத்து வருவதற்கு எனக்கு யாருமே இல்லை யா ரசூலல்லாஹ். ஃபஹல்லி ருக்ஸா அன் உஸல்லிய ஃபீ பைத்தி, வீட்டில் தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 கேள்வியையும் கேட்டுவிட்டு பதில் கொடுத்தார்கள். என்ன கொடுத்திருப்பார்கள்? நாம் என்றால் என்ன செய்வோம்? ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஒரு இடுப்பு வலி, ஒரு மூட்டு வலி என்றால் மஸ்ஜிதை விட்டும் தூரமாகி தொழுகையை நிறைவேற்றுவோம் வீட்டில். சஹாபி, கண் தெரியாத சஹாபி, வயதாளி சஹாபி. இன்று நாம் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பல மஸ்ஜிதுகளுக்கு செல்கின்றோம், வயதாளிகள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். மஸ்ஜிதில் பார்க்கின்றோம், வயதாளிகள் உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகிறார்கள். ஆனால் திடகாத்திரமானவர்கள், நல்ல சக்தி வாய்ந்தவர்கள் தொழுகையை விட்டும் மஸ்ஜிதை விட்டும் தூரமாக செல்கிறார்கள். கவலைக்குரிய விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஃபஹல் தஸ்மஉன் நிதா, தொழுகையுடைய அஸானுடைய சத்தம் கேட்கின்றதா? சஹாபி சொன்னார், நஅம், அப்படி என்றால் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகையை நிறைவேற்றுங்கள், மஸ்ஜிதுக்கு வாருங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள். 4வது ஒரு கேள்வியை வைத்தார், இன்ன பைத்தி வ பைனல் மஸ்ஜிதி ஷஜரன் வ நஹ்லன், யா ரசூலல்லாஹ், வரும்பொழுது என்னுடைய வீட்டுக்கு மஸ்ஜிதுக்கும் இடையில் மரங்களும்
ஈச்சம் மரங்களும் இருக்கின்றது. நான் வரும் பொழுது எப்படி வருவது, இது கஷ்டமாக இருக்கிறதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அசான் கேட்கிறதா? நீண்ட சம்பவம், ரசனையான ஹதீஸ், நேரம் போதால் சுருக்கமாக சொல்கின்றேன். அசான் கேட்டால் மஸ்ஜிதுக்கு வாருங்கள். 5வது விடயத்தை வைத்தார், இன்னல் மதீனத கஸீரத்துல் ஹவாமி வஸ்ஸிபா. வரும் பொழுது மதீனாவுடைய வீதிகளில் என்ன இருக்கின்றது? ஊர்வன விஷஜந்துக்களும் பாம்புகளும் தேள்களும் இருக்கின்றது. இது எனக்கு ஏதாவது தீங்கு விளைவித்து விடுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அசான் கேட்கின்றதா? மஸ்ஜிதுக்கு விரைந்து வாருங்கள். கடைசியாக சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அனகமா தரானி, என்னை நீங்கள் பார்க்கின்றீர்கள், நான் நினைப்பது போன்று நீங்கள் என்னை கருதுகின்றீர்கள், என்னை பார்க்கின்றீர்கள். 3 விடயங்களை சொன்னார். என்னுடைய பார்வை கெட்டுவிட்டது. வயதாளியாகிவிட்டேன். என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே தேய்ந்து விட்டது. என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே, அதாவது நான் மிகப்பெரிய வயதாளியாக மாறிவிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகை நிறைவேற்றுங்கள். இந்த ஹதீஸ் நமக்கு எதை தெளிவுபடுத்துகிறது என்றால், யதுல்லு அலா வுஜூபி ஹுதூரி ஸலாத்தி இலல் மஸ்ஜித் மஅல் ஜமாத். ஒவ்வொரு மனிதனும் தொழுகையை மஸ்ஜிதுடன் வந்து இமாம் ஜமாத்துடன் தொழுவதை உணர்த்துகிறது. நோயாளிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருப்பார்கள் என்றாலும் இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவுபடுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, நமக்கு பார்வை இருக்கின்றது, கேள்வி இருக்கின்றது, நமக்கு வாகன வசதிகள் இருக்கின்றது, நாம் அழகான வெளிச்சத்தில் வாழ்கின்றோம். இரவையில் நமக்கு செல்வதற்கு அழகான இடம் வசதிகளை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். பல வேறு நாடுகளில் தொழுகைக்கு செல்வது, மஸ்ஜிதுக்கு செல்வது தடையாக இருக்கின்றது. ஆனால் இந்த நாட்டில் நாம் என்ன இபாதத்துக்களை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, முஸ்லிமுக்கு அத்துணை இபாதத்துக்களையும் செய்வதற்கு அல்லாஹ் இந்த இடத்தை, இந்த ஊரை, இந்த நாட்டை அல்லாஹ் வசதி படைத்த இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். தொழுகையை உரிய நேரத்தில் நிறைவேற்றி தொழக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.